ஹலோ எவ்ரிவன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கீர்த்திஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சிவில். இன்றைக்கி நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் பார்க்க போகிறோம். ஃப்ளூயிடில் பேசிக்காக 2 டைப், ஒன்று ஐடியல் ஃப்ளூயிட், இன்னொன்று ரியல் ஃப்ளூயிட். ஐடியல் ஃப்ளூயிட் அப்படின்னா the fluid which is incompressible in nature and which has zero viscosity and zero surface tension. இதை தான் நம்ம ஐடியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம். ஐடியல் ஃப்ளூயிட் எக்ஸிஸ்டாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது, இது ஒரு இமேஜினரி ஃப்ளூயிட். இந்த ஐடியல் ஃப்ளூயிட் இல்லாமல் இருக்கிற எல்லா ஃப்ளூயிடுமே ரியல் ஃப்ளூயிட். அதாவது சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கும், விஸ்காசிட்டி இருக்கும், கம்ப்ரெசிபிள் நேச்சராக இருக்கும். இதெல்லாமே வந்து நம்ம ரியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஃப்ளூயிட் எக்ஸிஸ்டாக இருக்கணும்னா இந்த ப்ராப்பர்ட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அந்த எக்ஸிஸ்டட் ஃப்ளூயிடை தான் நம்ம ரியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரியல் ஃப்ளூயிடில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று நியூட்டோனியன், இன்னொன்று நான் நியூட்டோனியன். நியூட்டோனியன்னா என்ன? இந்த ஃப்ளூயிட் விச் ஒபேஸ் நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி, அதை நியூட்டோனியன் ஃப்ளூயிட்னு சொல்கிறோம். டஸ் நாட் ஒபேஸ் நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டியை நான் நியூட்டோனியன் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன நியூட்டன்ஸ் லா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி தெரியணும்னா அதுக்கு முன்னாடி நமக்கு பவர் லா அப்படின்றது ஒன்று தெரியணும். இந்த பவர் லான்றது என்னன்னா டவு இஸ் ஈக்குவல் டு a இன்டூ du/dy த ஹோல் பவர் n பிளஸ் b. டவுங்கிறது ஷியர் ஸ்ட்ரெஸ், ஏங்கிறது கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ், b பிங்கம் கான்ஸ்டன்ட் அண்ட் n வந்து ஃப்ளோ பிஹேவியர். இதுதான் வந்து நமக்கு பவர் லா, அதாவது ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ இதில் b 0வாகவும் n 1ஆகவும் இருந்தால் அதை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோன்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இதுதான் டவு இஸ் ஈக்குவல் டு மியூ இன்டூ du/dy. இதை தான் நம்ம நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டின்னு சொல்கிறோம். இந்த லாவை ஒபே பண்ணுற ஃப்ளூயிடை நியூட்டனியன் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம். மியூங்கிறது அப்பேரண்ட் விஸ்காசிட்டி ஆர் டைனமிக் விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நேச்சுரல் அப்டைண்ட் ஆகிருக்க ஃப்ளூயிடில் 70% ஆஃப் த ஃப்ளூயிட் வந்து நியூட்டனியன் ஃப்ளூயிடாக இருக்குது. மீத 30% என்னவா இருக்குது அப்படின்னா நான் நியூட்டனியன் ஃப்ளூயிடாக இருக்குது. இந்த நான் நியூட்டனியன் ஃப்ளூயிடோட டைப்ஸ் பார்த்தோன்னா அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா டைம் டிபெண்ட் பண்ணி 2 ஃப்ளூயிட் இருக்குது. டிஃபார்மேஷனை டிபெண்ட் பண்ணி 3 ஃப்ளூயிட் இருக்குது. இந்த டைமை டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஃப்ளூயிட்ஸ் என்னன்னா திக்ஸோட்ரோபிக் ஃப்ளூயிட் அண்ட் ரியோஃபெக்டிக் ஃப்ளூயிட். டிஃபார்மேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது சூடோபிளாஸ்டிக் ஃப்ளூயிட், பிங்கம் பிளாஸ்டிக் ஃப்ளூயிட் அண்ட் டைலட்டன்ட் ஃப்ளூயிட். இப்போ கொஷினில் இந்த 5ல் ஏதாவது 4 கொடுத்துட்டு எது டைம் டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டி, எது டிஃபார்மேஷன் டிபெண்டன்ட் நியூட்டனியன் ஃப்ளூயிட், நான் நியூட்டனியன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். அதை எப்படி ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா டைமுக்கு டிஆர் ஷூட்டிங்க்கு வந்துடுவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ டைம் டிபெண்டன்ட்னா திக்ஸோட்ரோபிக் அண்ட் ரியோஃபெக்டிக். மீத 3 வந்து டிஃபார்மேஷன் டிபெண்ட். இப்போ இந்த பவர்லாம் வச்சு இந்த ஃப்ளூயிட்ஸை வந்து எப்படி கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷனில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நியூட்டனியன் ஃப்ளூயிட் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். பிங்கம் பிளாஸ்டிக் கான்ஸ்டன்ட் வந்து 0வாக இருக்குது, என்னோட வேல்யூ 1ஆக இருக்குது. இது வந்து நியூட்டனியன் ஃப்ளூயிட். n greater than 1ஆக இருக்குது டைலட்டன் ஃப்ளூயிட், லெஸ் தென் 1ஆக இருக்குது சூடோ பிளாஸ்டிக் ஃப்ளூயிட். இதே மாதிரி பியோட வேல்யூ 1ஆக இருக்குது, என்னோட வேல்யூ 1ஆக இருக்கும் போது பிங்கம் பிளாஸ்டிக், கிரேட்டர் தென் 1ஆக இருக்கும் போது ரியோஃபெக்டிக் அண்ட் லெஸ் தென் 1ஆக இருக்கும் போது திக்ஸோட்ரோபிக். இதை நமக்கு கிராஃப் அப்படியே கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கர்வ் என்ன, தேர்டு கர்வ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியானா என்னோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் எழுதிருக்கேன். இப்போ இதை வச்சு டிபி வந்த ரவி போய் பார்த்தா நல்ல டாக்டர், இதுதான் அந்த சின்ன கோடு. டிபி வந்த ரவி போய் பார்த்தா நல்ல டாக்டர். ஸோ டிபி திக்ஸோட்ரோபிக் ஃப்ளூயிட், பிங்கம் பிளாஸ்டிக், ரியோஃபெக்டிக், சூடோ பிளாஸ்டிக், நியூட்டோனியன் அண்ட் டைலட்டன்ட் இப்படின்னு நமக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். கொஷினை பார்த்த நிமிஷத்துலேயே நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஞாபகத்துக்கு வந்துடும். அதுக்கு தான் இந்த ஷார்ட்கட்ஸ். இப்போ n வந்து கிரேட்டர் தென் 1ஆக இருந்தது அப்படின்னா இது வந்து நமக்கு இந்த ஃப்ளூயிட் என்ன சொன்னோம் அப்படின்னா டிஃபார்மேஷன் டிபெண்ட் அப்படின்னு சொன்னோம். ஸோ n வந்து கிரேட்டர் தென் 1ஆக இருந்தது அப்படின்னா நமக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஃபார்மேஷன். ஸோ கர்வ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சூடோ பிளாஸ்டிக்னா n லெஸ் தென் 1, இது வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் டிக்ரீசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஃபார்மேஷன். அடுத்து ரியோஃபெக்டிக் அண்ட் திக்ஸோட்ரோபிக் பார்த்தோன்னா n கிரேட்டர் தென் 1னா shear stress increases with respect to time and thixotropic வந்து shear stress decreases with respect to time. நம்ம நியூட்டனியன் ஃப்ளூயிட் தெரியும், shear stress is directly proportional to rate of shear strain. இங்கே பிங்கம் பிளாஸ்டிக்கும் அதே தான். பட் பிங்கம் பிளாஸ்டிக் வந்து நம்ம இன்னொரு பேர் என்ன சொல்கிறோம்னா ஐடியல் பிளாஸ்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து குறிப்பிட்ட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிற வரைக்குமே நமக்கு வந்து ஷியர் ஸ்ட்ரெயின் வந்து எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து மினிமம் வேல்யூஸ் போனதுக்கப்புறம் தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதோட கர்வ் வந்து இந்த மாதிரி இருக்குது. இவ்வளவு தான் இதை பொறுத்த வரைக்கும். அடுத்து இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். எக்ஸாம்பிள்ஸ் வந்து இதுவும் கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் வருது ஐஏஎஸ்லாம்.
திக்ஸோட்ரோபிக் ஃப்ளூயிடுக்கு பார்த்தோன்னா இங்கு, கெச்சப், எனாமல்ஸ். பிங்கம் பிளாஸ்டிக் வந்து டூத் பேஸ்ட், சீவேஜ், ஸ்லட்ஜ், ட்ரில்லிங் மட். இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் பி வந்து பாத்ரூம் ரிலேட்டட் திங்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். டூத் பேஸ்ட், சீவேஜ், ஸ்லட்ஜு, அது ட்ரில்லிங் மட் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ பி வந்து பாத்ரூம் ரிலேட்டட், டூத் பேஸ்ட், சீவேஜ், ஸ்லட்ஜ். அடுத்து ரியோஃபெக்டிக் வந்து ஜிப்சம் இன் வாட்டர், பென்டோனைட் ஸ்லரி. சூடோ பிளாஸ்டிக் ஃப்ளூயிடை பொறுத்த வரைக்கும் இங்கே பி ஸ்டார்டிங் லெட்டர், பியில் தான் எல்லாமே இருக்குது. பி அண்ட் பி. பெயிண்ட், பாலிமர், பேப்பர், பல்ப், பிளட். அடுத்து டைலட்டன்ட் ஃப்ளூயிட், குயிக் சாண்ட். எக்ஸாம்பிள்ஸ் வந்து குயிக் சாண்ட், பட்டர், சுகர் இன் வாட்டர். டைலட்டன்ட்டை வந்து டயட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ டயட்டில் இருக்கவங்க வந்து பட்டர் சாப்பிட மாட்டாங்க, சுகர் வந்து சாப்பிட மாட்டாங்க. இப்படி ஞாபகம் வச்சுட்டா டைலட்டன்ட் ஃப்ளூயிடுக்கு குயிக் சாண்ட், பட்டர், சுகர் இன் வாட்டர். அடுத்து நம்ம நியூட்டனியன் ஃப்ளூயிடுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். நியூட்டனியன் ஃப்ளூயிடுக்கு ஏர், வாட்டர், பெட்ரோல், டீசல், கெரோசின், மெர்க்குரி. ஏர், வாட்டர், பெட்ரோல், டீசல், கெரோசின், மெர்க்குரி.